திராவிட முன்னேற்றக் கழகம் தனது 2016-2021 தேர்தல் அறிக்கையிலே 2021 தேர்தல் அறிக்கை 181 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்துவிடுவோம் என்ற வாக்குறுதியை நம்பி இந்த பகுதி நேர ஆசிரியர் வாழ்வில் குறைந்த ஊதியத்தில் நிறைவான பணியை வறுமையின் அடையாளத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு தமிழகத்திலே இன்றைக்கு 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த 181 தேர்தல் அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையோடு கடந்த 7 நாட்களாக நடைபெறுகின்ற இந்த பகுதி நேர ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்திலே பங்கெடுத்து பகுதி நேர ஆசிரியர்கள் வாழ்வில் தன் இன்னுயிரை இழந்தாலும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கு வாழ்விலும் ஒளியேற்றப்பட வேண்டும் என்ற வகையிலே மனமருந்தி மன அழுத்தத்தால் தன் இன்னுயிரை இழந்திருக்கிறார். அந்த பெரம்பலூர் மாவட்ட கண்ணன் ஆசிரியருக்கு தமிழக அரசு உடனடியாக 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். அந்த அரசுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய லிங்கேஸ்வரன் என்கின்ற அவர் ஒற்றை மகனுக்கு அரசு பணி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒட்டுமொத்த பகுதி நேர ஆசிரியர்களின் சார்பாக தமிழக அரசிடம் வேண்டுகிறோம். தமிழக அரசு இதற்கான பதிலை சொல்லும் வரை போராட்டம் தொடரும்.